மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மெஷினிங் டைம் கால்குலேஷனில் அடுத்த மிஷின் வந்து ட்ரில்லிங் மிஷின். ட்ரில்லிங் மிஷினில் ட்ரில்லிங் பண்ணுறதுக்கான அந்த டைமை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ இந்த டாப்பிக்கில் உள்ள போகிறோம். ஸோ ட்ரில்லிங் அப்படின்னா என்ன? ஒரு சுழலக்கூடிய ட்ரில் பிட்டை வச்சு ஒரு ஜாப்பில் வந்து துளையிடுறதா என்னது? ட்ரில்லிங். அதாவது சுழலுகின்ற ட்ரில் என்கிற சுழலும் கட்டிங் டூலை பயன்படுத்தி ஒரு ஒர்க் பீஸில் துளை ஏற்படுத்துகிற ஆப்ரேஷனுக்கு ட்ரில்லிங்னு பேர். இப்போ இந்த துளையிடறதுக்கு பயன்படக்கூடிய அந்த மிஷினுக்கு பேர் என்னது? ட்ரில்லிங் மிஷின். துளையிடறதுக்கு பயன்படக்கூடிய மிஷினுக்கு பேர் ட்ரில்லிங் மிஷின். ஸோ ட்ரில்லிங் மிஷின் மாதிரியே தான் என்னது? போரிங், கவுண்டர் போரிங், ரீமிங், டேப்பிங் எல்லாமே என்னென்னா அந்த இதை பேஸ் பண்ணி தான், ட்ரில்லிங் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். ஸோ ட்ரில்லிங் அப்படின்னா இதில் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரில்லிங் சொல்லலாம். ஒன்று பிளைண்ட் ஹோல் ட்ரில்லிங், இன்னொன்று த்ரூ ஹோல் ட்ரில்லிங். பிளைண்ட் ஹோல் ட்ரில்லிங்னா ஜாப்போட ஒரு பக்கத்துலேருந்து மறு பக்கத்து வரைக்கும் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிங்கன்னா அது வந்து என்னது? த்ரூ ஹோல் ட்ரில்லிங். ஸோ ஜாப்போட ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மட்டும் ட்ரில் பண்ணோம்னா அதுக்கு என்னது? பிளைண்ட் ட்ரில்லிங். பிளைண்ட் ஹோல் ட்ரில்லிங், த்ரூ ஹோல் ட்ரில்லிங். த்ரூ ஹோல்னா ஃபுல்லாக மேலே டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஹோல் பண்ணுறது த்ரூ ஹோல். பிளைண்ட் ஹோல் ட்ரில்லிங்னா ஜாப்போட ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மட்டும் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் நம்ம வந்து என்னது? இந்த எல் நம்ம எப்பயுமே ஃபார்முலா வந்து T=L by F × N. அதான் வந்து மெஷினிங் டைம்க்குரிய ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. T=L by F × N. ஸோ இதில் எல்லுங்கிறது என்னன்னா அந்த ஹோலோட டெப்த் தான் எல். ஹோலோட டெப்த். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம ட்ரில் பண்ணுறோமோ அந்த ஹோலோட டெப்த் தான் எல். ஸோ இது லென்த் ஆஃப் டெப்த். ஸோ இதோட நம்ம எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஜாப் வந்து டைரெக்டாக என்னதுன்னா அந்த டூலோட அந்த ஷேப், இந்த ஷேப் வந்து அந்த ஜாப் மேலே உட்காரும் போது உள்ள அந்த டிஸ்டன்ஸ் அந்த போட்டு காட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த இது ஹைட்டு வந்து 0.3. அதேமாரி அந்த ஹைட்டுக்கு அப்புறமும் டூல் வந்து உள்ளே போகும். இது வரைக்கும் தான் ட்ரில்லு, அதுக்கு கீழே ட்ரில் என்ன செய்யுது? இந்த பாயிண்ட் போகுதா? இது வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து ஏ. அப்போ இது வந்து அப்ரோச்சு, இது அப்ரோச்சு. டீங்கிறது இந்த ஹைட்டு தான் டி. அப்போ எல் லென்த் ஆஃப் ட்ரில்லிங் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ, ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ. ஏங்கிறது அப்ரோச்சு, இது அப்ரோச்சு, இது திக்னஸ் ஆஃப் அல்லது ஹைட் ஆஃப் ஹோல் டி. இந்த மூணையும் கூட்டினா டோட்டல் வந்து எல். ஸோ அந்த ஏங்கிறது என்னன்னா அப்ரோச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த அப்ரோச்சுங்கிறது பிளைண்ட் ஹோலுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? 0.29Dன்னு எடுத்துக்கணும். த்ரூ ஹோலுக்கு இருந்தால் 0.5Dன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஏங்கிறது முதல்ல கண்டுபிடிங்க. ஏங்கிறது பிளைண்ட் ஹோல்னா 0.29D, த்ரூ ஹோல்னா 0.5D. ஸோ ஏ கண்டுபிடிச்சுன்னா 2A, 2A ப்ளஸ் டி. டீங்கிறது அந்த எவ்வளோ ஹைட்டு கொடுத்துருக்காங்க அந்த டி தான், அதான் டி. ஸோ அந்த டிஏவையும் ஏ டி ப்ளஸ் 2ஏன்னு 2A கூட்டிங்கன்னா லென்த் ஆஃப் மெஷினிங் கிடச்சி போகும். ஸோ டைமிங் மெஷினிங் டைம் கண்டுபிடி L by F. எல்லுங்கிறது இதுதான் எல். எண்ணுக்கு நம்ம எண்ணுங்கிறது அந்த 1000 V/πD அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். எஃப்ங்கிறது ஃபீடு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் இதில் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஏ வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது அது டைரெக்டாக நம்ம போட்டிருக்காங்க. இதில் பார்த்து ஏங்கிறது அந்த 118 டிகிரி பாயிண்ட் ஆங்கிளாக இருந்தால் 0.3 டிகிரி, அடுத்து 118 டிகிரி அதே த்ரூ ஹோல்ஸ் இருந்தால் 0.5D. நம்ம இதை கூட ஞாபகம் வச்சுக்கிறதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இது கூட நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், அவசியம் கிடையாது. நீ டைரெக்டாக பிளைண்ட் ஹோலாக இருந்தால் 0.29D, த்ரூ ஹோல் இருந்தால் 0.5Dன்னு நீயே எடுத்துக்கோ. ஓகே ரைட். இப்போ வந்து இதில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து என்னதுன்னா அந்த ட்ரில்லோட சைஸ் என்ன எடுக்கணும், எப்படி எடுக்கணுங்கிறலாம் சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நேராக வந்து எல்லாமே ப்ராப்ளத்தில் கொடுப்பாங்க, நேராக ப்ராப்ளமே போகும். இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஹவு லாங் வில் இட் டேக் 12 mm drill to drill a hole 50 mm deep in cross. Take cutting speed 75 meter per minute. Feed வந்து 0.1756 meter mm per revolution. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா how long will take 12.7 mm drill. அதாவது 12.7 mm ட்ரில்லுள்ள ஒரு ஹோல், அந்த டய ட்ரில்லோட ஹோலோட டயா வந்து 12.7. அது வந்து எவ்வளோ லென்த்துக்கு போட போகிறாங்க? 50 mm டீப், 50 mm ஆழத்துக்கு போட போகிறோம். அப்போ அந்த ட்ரில்லோட ஸ்பீடு, அந்த டூலோட ஸ்பீடு வந்து 75 மீட்டர் per minute. இது V, இது ஸ்பீடு F கொடுத்துருக்காங்க. ஸோ T. ஸோ இந்த எவ்வளோ லென்த்துக்கு போடுறோமோ அதான் T. T=50 mm. அடுத்து டயமீட்டர் 12.7.
கட்டிங் ஸ்பீடு, அடுத்து ஃபீடு. நமக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன், டிசி ஈக்குவல் டு எல் பை எஃப் இன்ட்டு என். ஸோ இந்த என் முதல்ல கண்டுபிடி, ஃபர்ஸ்ட் இந்த எண்ணை தான் கண்டுபிடி. என் ஈக்குவல் டு 1000 வி பை பை டி. 1000 வி வந்து கொடுத்துருக்காங்க 75 பை இன்ட்டு டி. டிங்கிறது டயமீட்டர், ட்ரில்லோட டயம். ஸோ இப்போ அளவு 1880 ஆர்பிஎம். எப்பவுமே ட்ரில்லிங்க்கு வந்து ஸ்பீடு ஆர்பிஎம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து என்ன ஹோல்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஹோல்னு சொல்லல, நமக்கு த்ரூ ஹோல்னு எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து த்ரூ ஹோல்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ த்ரூ ஹோல்னா என்னது, த்ரூ ஹோல் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ அதனால் த்ரூ ஹோல்னு எடுத்துக்கிட்டாங்க. த்ரூ ஹோலுக்கு வந்து 0.5 ஏங்கிறது 0.5 டி ஃபார் த்ரூ ஹோல். இப்போ லென்த் ஆஃப் எல் ஈக்குவல் டு டி பிளஸ் 2a. டி பிளஸ் 2a, டிங்கிறது எவ்வளோ எமோ 50. அடுத்து பிளஸ் 2 இன்ட்டு ஏங்கிறது 0.5 டி. 0.5 டிங்கிறது 12. ஸோ 62.7 எம்எம். ஸோ இங்கே ஆர்பிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே லென்த்து தெரியும், ரெண்டையும் கூட்டி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு அந்த ட்ரில்லிங்குரிய டைம் கிடைச்சிக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். ஸோ இதேமாரி ஃபைண்ட் டைம் ரெக்கார்ட் டு ட்ரில் 6 ஹோல்ஸ். 6 ஹோல் வந்து ஒரு கேஸ்ட் பிளாஞ்சு. பிளாஞ்சுன்னா என்னது தெரியுமில்ல, நீங்கள் படிச்சிருப்பீங்க மிஷின் ட்ரைவிங்கில். பிளாஞ்சுங்கிறது 2 பைப்பை ஜாயின் பண்ணுறதுக்கோ அல்லது 2 ஷாஃப்டை ஜாயின் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரவ் வட்ட பிளேட்டை, வட்டமாக ஒரு பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, கப்ளிங் மாதிரி இருக்கும். அந்த வட்ட பிளேட்டு தான் என்னது ஒரு கப்போடு இருக்கும், அதான் என்னது ஃப்ளாஞ்ச். ஒரு ஃப்ளாஞ்சில் 6 ஹோல் போட்டிருக்காங்களாம். அந்த ஹோலோட டெப்த், ஒவ்வொரு ஹோலோட டெப்த்தும் 10 mm. ஹோலோட டயமீட்டர் வந்து 15 mm. ஸோ டெப்த்துங்கிறது டி, ஸ்மால் டி. அடுத்து ஹோல் டயமீட்டர் வந்து ஸ்மால் டி, அது டி, இது டி. அசியூம் கட்டிங் ஸ்பீடு, இது வி, அண்டு ஃபீடு எஃப். ஸோ 6 ஹோல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஹோலோட டெப்த்தும் 10 mm, ஒவ்வொரு ஹோலோட டயமீட்டரும் 15 mm. அந்த கட்டிங் ஸ்பீடு வி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ஹோலுக்கான டைமை கண்டுபிடிச்சி 6ஆல் பெருக்கிட்டு, 6 ஹோல் பண்ணணும், 6ஆல் பெருக்கிட்டிங்கன்னா நமக்கு டோட்டல் கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என் கண்டுபிடிக்கும். ஸோ என் கண்டுபிடிக்கிறது 1000 வி பை பை டி. இப்போ 1000 வி பை பை டி, 1000 வி, வி வந்து கொடுத்துருக்காங்க 20 பை பை இன்ட்டு டி எவ்வளோ டயமீட்ரு 15. ஸோ போட்டிங்கன்னா 425 ஆர்பிஎம். அடுத்து எல்லு கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லுங்கிறது பிளாஞ்சின்னு சொல்லும்போது த்ரூ ஹோல் தான். அப்போ ஏ டி, இந்த டி பிளஸ் 2a, டிங்கிறது 10, எவ்வளோ டெப்த்துக்கு பண்ணுற 10. 2 இன்ட்டு ஏங்கிறது 0.5, த்ரூ ஹோல்னா 0.5 டி. இப்போ 0.5 இன்ட்டு டி வந்து 15. ஸோ 25 எம்எம். இது வந்து மினிட்டு கிடையாது, 25 எம்எம். இதில் வந்து தப்பாக இருக்குது, 25 எம்எம். ஸோ அப்போ மெஷின் டைம் ஈக்குவல் டு ஏங்க 6ஆல் பெருக்கிருக்காங்கன்னா 6 ஹோல், ஒரு ஹோலுக்கு பாரு 25 பை என். என்ன எவ்வளவு 425 என். அடுத்து என் எஃப், எஃப் வந்து 0.2 கணக்கில் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ணி இதை சுருக்குனீங்கன்னா ஒரு ஹோலுக்கான டைம் கிடைக்கும். ஸோ நமக்கு 6 ஹோல்னால 6ஆல் பெருக்கிட்டா இது கிடைச்சிடும். புரிச்சா இல்லையா? ஓகே. அடுத்து இன்னொரு ஜாப். இப்போ இது வந்து என்னது, ஒரு பிளைண்ட் ஹோல். இது வந்து என்னது பிளைண்ட் ஹோல். கொஞ்சம் தூரத்துக்கு இதே நான் லேத்தில், இதே ப்ராப்ளத்தை நல்லா லேத்தில் போட்டிருக்கேன். இப்போ ட்ரில்லிங்கில் போட்டேன். எப்படி ஃபஸ்ட்டு 10 mm ட்ரில் பண்ணணும், அடுத்து 10 mm ட்ரில் பண்ணணும். சார் முதல்ல 10 mm அப்புறம் 20 mm ட்ரில். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கட்டிங் ஸ்பீடு வி கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், 2 ஸ்டெப்பு. டயம் வந்து 10 mm டயத்துக்கு டோட்டல் லென்த் எவ்வளவு 70. ஸோ இதை பண்ணுறோம் 10 mm. இப்போ இதுக்கு வந்து நம்ம என் கண்டுபிடிக்கும். என் ஈக்குவல் 1000 வி பை பை டி. 1000 வி 75 கொடுத்துருக்காங்க, பை இன்ட்டு டி வந்து இதுக்கு டயமீட்டர் வந்து எவ்வளவு, டயமீட்டர் வந்து 10 இல்லையா, டயமீட்டர் வந்து 10, இங்கே 12.7ன்னு போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக கிடையாது 10. டயமீட்டர் வந்து 10ன்னு போட்டிருக்கோம், 12.7 கிடையாது 10. இங்கே டயமீட்டர் வந்து இந்த ட்ரில்லோட தான் நம்ம எடுத்துக்கணும், அது வந்து 10. ஸோ இங்கே கரெக்டாக போட்டிருக்காங்க 10 போட்டாச்சுன்னா 700 ஆர்பிஎம். இங்கே 12.5 போட்டிருக்கேன், தப்பு. இது எவ்வளோ 10 mm தான். ஸோ 700 ஆர்பிஎம். ஓகே. இப்போ எல் ஈக்குவல் டு எல்லுங்கிறது இது பிளைண்ட் ஹோல் இல்லையா. ஸோ அப்போ எல் பிளஸ் டி, எல்லுங்கிறது 70, டி 2a, 2 இன்ட்டு ஏ. பிளைண்ட் ஹோலாக இருந்தால் 0.29 டி, 0.29 டி, 0.29 டி. இப்போ 0.29 டிங்கிறது என்னது, இந்த போட்டாச்சு 0.29 டி. 0.29 டிங்கிறது டயமீட்டர். ஸோ போட்டாச்சுன்னா 75.8 mm. ஸோ 75.8 mm 700 இன்ட்டு 0.2 சிக்கோ 5.54 மினிட். அடுத்தது
ஸ்டெப் 2 இந்த இதை மட்டும் ட்ரில் பண்ணுறோம். இது 20 mm ட்ரில். ஸோ அப்போ அதே மாதிரி தான் த்ரூ ஹோல் தான் இது. த்ரூ ஹோல்னா என்னது? ஏ வந்து 20, இது இந்த திக்னஸ் வந்து 20, டி வந்து 20, ஏ வந்து 2 × 0.9 2 × 20 உள்ள கடைசி வரைக்கும் போகல, இந்த ஜாப்புக்குள்ளே போகுது. ஸோ முதல்ல அதுக்கு ஆர்பிஎம் கண்டுபிடிச்சிப்போம். ஆர்பிஎம் வந்து 1000 V, டயமீட்டர் வந்து 20 இல்லையா? ஸோ 350 ஆர்பிஎம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது முடிஞ்சிச்சு. ஓகே இது. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ட்ரில்லிங். ஸோ இதே மாதிரி 50 mm ஹோல் இஸ் டு பி ட்ரில்டு சிஐ பிளாக் வித் ஃபீட் ஆஃப் ஃபீடு கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஆஃப் பிளாக் கொடுத்துருக்காங்க. பிளாக்கோட இது வந்து ஒரு ஜாப் ரவுண்ட் ஒரு இந்த ஜாப்னு வச்சுக்கோமே, ஸ்கொயர் ஜாப்னு வச்சுக்கோமே. அண்ட் டூல் ஸ்பீட் இஸ் 25 mm/min. ஃபைண்ட் ஆர்பிஎம் மெஷினிங் டைம் சொல்யூஷன். ஸோ ஆர்பிஎம்காகவும் மெஷினிங் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஎம் நமக்கு தெரியும். ஆர்பிஎம் கண்டுபிடி ஃபார்முலானது 1000 V/πd. 1000 கொடுத்துருக்காங்களா? வி. இந்த இடத்துல பொதுவாக டிங்கிறது ஜாப்போட டயமீட்டர் கிடையாது, ட்ரில்லோட டயா. ஸோ எவ்வளோ ட்ரில்லு டயா பண்ண போகிறோம்? 15 mm ஆகும். ஸோ 15 போட்டிங்கன்னா ஆர்பிஎம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 1000 V/πd போட்டுனா. ஸோ இப்போ வந்து இது என்ன ட்ரில்லுன்னு பாருங்க. பிளாக்ல 50 mm ஹோல் இஸ் ட்ரில்டு இன் எ ஃபீட் ஆஃப் பிளாக். திக்னஸ் ஆஃப் பிளாக் 70 mm பிளாக்ல எவ்வளோ ஹைட்டுக்கு பண்ண போகிறாங்க? திக்னஸ் ஆஃப் பிளாக் இஸ் 70 அண்ட் டூல் ஸ்பீட் இஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ திக்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? திக்னஸ் வந்து 70 mm தான் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த த்ரூ ஹோல்னா அப்போ நீ எடுத்துக்கணும். ஃபுல்லாக பண்ணுறதா இருந்தால் த்ரூ ஹோல். இப்போ 0.5D த்ரூ ஹோலுக்கு வந்து 0.5 ஏங்கிறது 0.5D. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு 2A + T. டிங்கிறது 70. அடுத்து ஏங்கிறது 0.5 × D. இந்த டயமீட்டர் எவ்வளோன்னு பார்த்து 15 போட்டோன்னா 85. ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். T ஈக்குவல் டு L/F × N. அதில் போட்டோம்னா என்ன கிடைக்குது? 40.4 minutes. ஆமாம். இப்போ இது ட்ரில்லிங்குரிய ஒரு சிம்பிளான எக்ஸசைஸு. ஸோ ட்ரில்லிங்கில் நம்ம போடும்போது நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ட்ரில்லிங்கில் வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரில்லிங் பார்க்கணும்? த்ரூ ஹோல் ட்ரில்லிங்கா பிளைண்ட் ஹோல் ட்ரில்லிங்கான்னு பார்த்துக்கணும். த்ரூ ஹோல் ட்ரில்லிங்னா ஏ ஈக்குவல் 0.5D, பிளைண்ட் ஹோல் ட்ரில்லிங்காக இருந்தால் 0.29Dங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டோட்டல் டூல் ட்ராவல் லென்த் வந்து எல் ஈக்குவல் டு A + T + A. ஏங்கிறது அந்த ஹோலோட டெப்த்து, சார் டீங்கிறது ஹோலோட டெப்த்து, ஏங்கிறது அந்த அப்ரோச். ஓகே. ஸோ அப்ரோச் கண்டுபிடிக்கணும் மேலே. ஸோ முதல்ல ஏ எல்லை கண்டுபிடிக்கணும், அப்புறம் என் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு T ஈக்குவல் L/F × N போட்டாச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ நம்ம வச்சுக்கிற ஞாபகம் வச்சுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து த்ரூ ஹோல், பிளைண்ட் ஹோல். த்ரூ ஹோல்னா 0.5D, பிளைண்ட் ஹோல்னா 0.29D. ஸோ அதை வச்சு எல் ஈக்குவல் A + T + A. அடுத்து என் கண்டுபிடி. என் ஈக்குவல் 1000 V/πd. ஸோ அதில் என் இதில் 1000 விங்கிற கட்டிங் ஸ்பீடு, πD பைங்கிறது உனக்கு தெரியும், டிங்கிறது ட்ரில்லோட டயா. நான் ஜாப்போட டயா, நாட் ஜாப்போட டயா, இதோட ட்ரில்லோட டயா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரில்லிங் ப்ராப்ளம் வந்து ஒரு 3 மார்க்லேயே அல்ல 5 மார்க்லேயே கேட்கலாம். ரொம்ப ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே. அடுத்த ப்ராப்ளம்ஸ், அடுத்த டைப் ஆஃப் மிஷினோட ப்ராப்ளம் வந்து நம்ம